இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே. இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஃபோனில் உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற சீக்ரெட் கால் செட்டிங்ஸ். அதாவது உங்களுடைய ஃபோனுக்கு யாராச்சும் கால் பண்ணுறாங்கன்னா உங்களுடைய ஃபோனை எடுக்கவே தேவையில்லை, யார் கால் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரூ காலரில் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, ஸ்பேம் கால்ஸ், அதே மாதிரி இந்த ஆப்லேயும் வந்து தனியாக செப்பரேட்டாக பிரித்து காட்டிடும். அதாவது ஸ்பேம் கால்ஸா இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் கால் பண்ணுறாங்களான்றது தனியாக பிரித்து காட்டிடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால தெரிஞ்சிக்க முடியும். அது எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ண முடியுமா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணால் அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ கீழே இன்ஸ்டால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனை தொடாமலேயே உங்களுக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஒரு ட்ரிக்கை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்டாக்டில் அவங்க இல்லைன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சொல்லும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால்ஸ், அதாவது இந்த ஃப்ராட் கால்ஸு, இந்த லோன் வாங்கிக்கங்கன்ட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கால்ஸு, கால் சென்டர்லேருந்து வரக்கூடிய உங்களுக்கு தெரியாத அன்னவுன் கால்ஸு, ஃப்ராட் கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரிக்கை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சொன்ன ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் டயல் பேட் மாதிரி தான் இருக்கும். அதில் சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கேலர் ஐடி அண்டு ஸ்பேம்னு இருக்கும். ஸோ அதில் வந்து ஆஃபில் இருக்கும். அதே ஃபஸ்ட்டு எனேபிள் கொடுத்துருங்க. இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே அன்னோன் அது ஃபில்டர் ஸ்பேம் கால்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை எனேபிள் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தேவையில்லாத அந்த ஃப்ராட் கால்ஸை மட்டும் பிளாக் பண்ணும். உங்களோட அன்னவுன் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து அக்செப்டபுளாக எடுத்துக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு கீழே இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் நம்மளோட கான்டாக்டில் இருக்கிற நேமை வந்து அனௌன்ஸ் பண்ணும். ஏதாவது கால் பண்ணாங்கன்னா அவங்களுடைய நேம் அனௌன்ஸ் பண்ணும். அப்படி நீங்கள் கான்டாக்டில் வச்சிக்காதவங்களோட மொபைல் நம்பரை வந்து அனௌன்ஸ் பண்ணும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ளிப் டு சைலன்ஸ், அதாவது நீங்கள் ஏதாவது முக்கியமான மீட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்ற போது நீங்கள் டேபிள் மேலே உங்களுடைய ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனை திருப்பி வச்சா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து சைலண்ட்டில் விழுந்துடும். அடுத்தது ரொம்பவே முக்கியமான ட்ரிக், உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே மற்றவங்களால் பார்த்துக்க முடியும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரிக் தான். அந்த ட்ரிக்கை நான் உங்களுக்கு லைவாக செஞ்சும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என் கையில் இருக்கிற மொபைலுக்கு பக்கத்தில் இருந்து கால் பண்ணதும் பாருங்கள், கால் வருதா. ஸோ அந்த ட்ரிக்கை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கால் வராது. அந்த ட்ரிக்கை பண்ணுறதுக்கு உங்களுடைய ஃபோனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டயல் பேட்டில் போயிட்டு ***21* அப்புறம் உங்களுடைய யாருடைய மொபைலுக்கு அந்த கால் ஃபார்வர்டிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேட் பண்ணணுமோ அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஆஷ்னு போட்டு கால் பட்டனை ஆன் பண்ணால் போதும், அவங்களுடைய ஃபோனுக்கு வந்து எல்லாமே கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபோனுக்கு வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ணதுக்கப்புறம் கால் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். சேம் நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம கையில் இருக்கிற ஃபோனுக்கு வந்து அந்த கால் வரல, பக்கத்தில் இருக்கிற மொபைலுக்கு தான் அந்த கால் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால் தெரிஞ்சிக்க முடியும். பட் ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, அவங்களுக்கு இதில் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் யார் வேறு யார்கிட்டயோ மொபைல் நம்பரோ இல்லை மொபைலோ இருக்குன்றது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய மொபைல் பண்ணியிருக்காங்கன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கு *#002# போட்டிங்கன்னா அந்த மாதிரி கால் ஃபார்வர்டிங் ஃபெசிலிட்டி வந்து ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். உங்களுடைய மொபைலில் இது ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஒரு டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி *#002# போட்டு கால் ஃபார்வர்டிங் ஃபெசிலிட்டி ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்றதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே முடிஞ்சால் இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.